பாருங்க. என்னவா ஈர்ப்பு புலச்சரிவின் பரிமாணமாக அமைவது. ஈர்ப்பு புலச்சரிவுன்றது ஜி, அதானே? அது விசையங்கள் திணிவு F is equal to mg. அவைகளுக்கு இல்ல சும்மா சொன்ன ஆர்முடுவல் தானே. ஈர்ப்பு புலச்சரிவுன்றது ஆர்முடுவல். அப்ப என்ன பரிமாணம்? LT minus 2. So பரிமாணம் LT minus 2 அஞ்சாவது விட நேரடியா வந்து அடுத்தது இரண்டாம் கேள்வி பாருங்க. கிடைக்குழாய் ஒன்றினோடு பிசுக்குமையற்ற திரவம் ஒன்று அருவிக்கோட்டு பாய்ச்சலில் பாயும் போது மொத்த அமுக்கம் T, நிலையியல் அமுக்கம் P, திரவ அடர்த்தி D எனின் பாய்ச்சல் கதை. ஒரு கிடைக்குழாய், இப்ப ஒரு கிடைக்குழாய்க்குள்ள திரவம் பாயக்குள்ள உங்களுக்கு தெரியும் இந்த புள்ளியில இருக்கிற மொத்த அமுக்கம் என்றது என்ன சாமான்? மொத்த அமுக்கம் T என்றதான் தர்றார். இயக்கவியல் அமுக்கத்தினையும் நிலையியல் அமுக்கத்தினையும் கொடுத்துவார். நான் நிலையியல் அமுக்கத்தை P என்று எடுத்தா இயக்கவியல் அமுக்கம் என்ன? half rho v square. அப்ப மொத்த அமுக்கம் சமன் நிலையியல் அமுக்கம் சம இயக்கவியல் அமுக்கம். இது எங்க வாங்க? T minus P சமன் half rho v square. அப்ப v square சமன் என்ன வருது? இந்த 2 மேல வரும். 2 into T minus P over rho. அப்ப எங்களுக்கு v தானே வேணும். square root of 2 into T minus P over rho. எத்தனாவது விடை? 2 into T minus P over rho. அடுத்து இவர் T என்ன வந்திருக்கார்? அடுத்து T என்ன வந்திருக்கார்? So T minus P over D என்ன வந்தோம்? மூன்றாவது கேள்வி பாருங்க. சாதாரண சூழலில் உள்ள திண்ம பொருள் ஒன்று திரவ நிலையை அடைந்து ஆவியாகும் வரை மாறா வீதத்தில் வெப்பமாக்கப்பட்டு பின்னர் குளிரவிடப்படுகின்றது. வெப்பமாக்கப்படும் போதும் குளிரவிடப்படும் போதும் நேரத்துடன் அதன் வெப்பநிலைகள் மாறுபடுவதை உரு காட்டுகின்றது. இப்ப என்ன திண்ம பொருள் ஒன்று திரவ நிலை அடைந்து ஆவியாகும் வரை வெப்பப்படுகிறது, பின்னர் குளிரவிடப்படுது. இப்ப என்ன கேட்கிறார்? அதன் வெப்பநிலை மாறுபடுற வரைவு. இப்ப வெப்பமேற்றைக்குள்ள எந்த கிராஃப்னு கேட்கிறார், குளிரவிடைக்கு எந்த கிராஃப்னு கேட்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி வெப்பமேற்ற நேரத்தை பார்ப்போம். வெப்பமேற்ற நேரம் எப்படி வரும்? சாதாரண சூழல் நிபந்தனை இல்ல, சாதாரண சூழலில் உள்ள திண்ம பொருள் ஒன்று. அப்ப நீங்க வெப்பத்தை கொடுக்க கொடுக்க அந்த பொருள் என்ன செய்யும்? வெப்பநிலை கூடி உருக ஆரம்பிக்கும். உருகுற நேரம் என்ன செய்யும்? அதுல வெப்பநிலை மாறாது. சரி, இப்ப இந்த வெப்பநிலை கூடைக்கு அப்படி கிராஃப் சாதாரண நிபந்தனை சொல்லிட்டாருங்களா? ஒரு பொருளுக்கு சாதாரண நிபந்தனை நீங்க வெப்பத்தை கொடுக்க என்ன செய்ய? இந்த வெப்பநிலை கூடு. இந்த வெப்பநிலை கூடைக்கு சூழலுக்கு இழக்கிறதும் கூடும். அப்ப சூழலுக்கு இழக்கிறது கூடினா இவர் பெற வெப்பம் என்ன செய்யும்? குறையும். அப்ப பெற வெப்பம் குறைஞ்சா வெப்பநிலை உயர்ற வீதம் குறையும். அப்ப சாதாரண நிபந்தனையில இப்படி கூடும். பிறகு உருக வலிக்கிட்டோன்னா மாறாது. உருகி திரவம் ஆயிட்டு, திரவமான பிறகு என்ன செய்யும்? திரவத்துல வெப்பநிலை கூடும். அதுக்கும் என்ன? சூழலுக்கு வெப்பத்தை இழக்கிறதால இப்படி வந்து ஆவியாயிக்க மாறாது. இப்படி வரும்.
இந்த ஆவியின் வெப்பம் கூடும். எப்படி வரும் வெப்பமேற்றிக்க? குளிரைக்கு எப்படி வரும்? அது குளிரல் விளையுதானே. அப்ப இதே மாதிரிதான் குளிரல் விளையும் வரும். இது வெப்பமேற்றிக்க, வெப்பம்ல கூடுற நேரம். வெப்பம்ல குறைகிற நேரம் வாயுவா இருக்கும். சூழலுக்கு வெப்பத்தை இழக்க குளிரல் விளையி பிறகு மாறாம இருக்கும். திருப்பி குளிரல் விளையி மாறாம இருக்கும். திருப்பி குளிரல் விளையி. அப்ப இது கிராஃப். வெப்பமேற்றிக்க பி, வெப்பல்ல குறையக்க டி. அப்ப பியும் டியும் செகண்ட் ஆன்சர். ஓகே, இந்த வரைவில் இது ஏன் வளைகோடாக இருந்தாங்க? சாதாரண நிபந்தனையில சூடாக்கப்படுது. அப்ப அங்க சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். அப்ப சூழலுக்கு வெப்பம் இழக்க பெறுறது சீரா வராது. ஏன் குறைகிற வீதத்துல வெப்பம் கூடும். அதான் வளைகோடு வந்தது. இப்ப 4ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? ஓட்டத்தை காவும் வரிச்சுருளானது சீரான காந்தப்புலம் ஒன்றில் அதன் அச்சு புலத்துக்கு செங்குத்தாக இருக்கும் வகையில் வைக்கப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுக்கள் சரியானது. முதல்ல என்ன நடக்கும் பாருங்க. ஒரு சுருள் ஒன்று இப்படி வச்சிருக்காரு. இதுல எப்படி கரண்ட் ஓடுது? இங்க எப்படி கரண்ட் ஓடுது? இதுல வந்தது இப்படி ஓடுது. இப்ப இதால எப்படி காந்தப்புலம் உருவாகும்? இப்படி கரண்ட் ஓடுதுண்டா, இங்க இப்படி கரண்ட் ஓடுதுன்னா மேல் நோக்கி காந்தப்புலம் உருவாகும். அப்ப இங்க மேல் நோக்கி உருவாகுதுன்னா இப்படி வருது காந்த விசை கோடு. அப்ப இந்த இதுல இருந்து வலிக்கிட்டு இங்க வருதுல்ல, இது வடமுனை போலையும் இது தென்முனை போலையும் ஏற்படும். ஏன்னா வடமுனையில இருந்து வெளிக்கிடுத்து தென்முனைக்கு வந்து சேருது. அப்ப இது வடமுனையாவும் இது தென்முனையாவும் தொழிற்படும். இப்ப உதிரோடு காந்தப்புலத்தை பிரயோகித்தால் இப்படி ஒரு காந்தப்புலத்தை பிரயோகிக்க என்ன நடக்கும்? இது வடமுனை இது தென்முனை போல காந்தப்புலத்துக்கு. அப்ப இந்த வடமுனைய தள்ளும், தென்முனையை பிடிச்சு இழுக்கும். அப்ப இந்த சுருள் என்ன செய்ய பார்க்கும்? இப்படி சுழல பார்க்கும். இந்த வடமுனைய தள்ளும், தென்முனையை பிடிச்சு இழுக்கும். அப்ப இது என்ன செய்யும்? வலஞ்சுழியா சுழலை தணிக்கும். அப்ப வரிச்சுருள் வலஞ்சுழி திசையில் சுழலை தணிக்கும். 4வது விட வலஞ்சுழி திசையில் சுழலை தணிக்கும். அஞ்சாங்கல்லே வரலாம். என்னவா? உருவில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றில் தடைகள் ஒவ்வொன்றும் 6ஆகவும் இருவாயிகள் லட்சியமானவையாகவும் உள்ளன. மின்னியக்க விசை ஈயுடைய மின்கலத்தின் அகத்தலை புறக்கணிக்கத்தக்கது. மின்கலத்தின் உடான மின்னோட்டம். பாருங்க, இதுல ஒரு டயோட், இருவாயி ஒரு தடை, அதுக்கு பிறகு திருப்பி இதுல ஒரு இருவாயி, இதை சமாந்தரமா ஒரு தடை. இதுல இருந்த ஒரு தடை, இங்க இருவாயி இப்படி இருக்குது. இதை கொண்டு கனெக்ட் பண்ற ஒரு பேட்டரிக்கு. இப்ப எப்படி கரண்ட் ஓடுன்னு பாருங்க. இந்த பேட்டரியில இருந்து வலிக்கிற கரண்ட் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். இந்த இப்படி போறது இந்த இருவாயுக்குள்ளால போகுமே, லட்சியம் தானே. அப்ப இதுக்கு அடுத்த வேறுபாடு 0. இதுக்குள்ளால போகும். இங்க போன இதுக்குள்ளால போகாது. அப்ப இது ஒர்க் பண்ணாது. இதால போகும், இதால போய் இங்க போயிடும். இதால போறது இதுக்குள்ளால போகும். இது ஒர்க் பண்ணாது. இதுக்குள்ளால போய் இங்க வந்துடும்.
அப்ப இந்த ஆறும் ஒர்க் பண்ணும். அப்ப இங்க விளைவு தடை 2R, இங்க R மட்டும் தான் ஒர்க் பண்ணும். அப்ப இப்ப சமாந்தரம் 2R விளைவு தடை எவ்வளவு? 2R 1, இது 2R 2. அப்ப இங்க விளைவு தடை 2R/3. பேட்டரி E தடை 2R/3. அப்ப இதுல ஒரு கரண்ட் எவ்வளவு? I சமன் E இன் கீழ் 2R/3. அப்ப இந்த 3 மேல போனா என்ன வரும்? 3E/2R. அப்ப இங்க சர்க்யூட்ல ஒரு கரண்ட் 3E/2R இரண்டாவது விட. ஆறாம் கேள்வியே பாருங்க. என்னவாம்? SR எழுவிளக்கில் எது பிளிப் பிளாப் SR பிளிப் பிளாப்பில் வைப்புகள் SR ஆகியன நேரத்துடன் மாறுபடும் விதம் காட்டப்பட்டுள்ளது. இதற்கொத்த பயப்பு Q நேரத்துடன் மாறுபடுவதை சரியாக காட்டுவது. இப்ப இது நோர் கேட். இது RS, இதுல Q பார். இப்ப இன்புட் எப்படி தந்திருக்கார்? S குறியாது ஒன்று தந்திருக்கார். அதே மாதிரி 6 குறியாது ஒன்று தந்திருக்கார். இது S-க்கு, இது R-க்கு. எப்படி? T1, T2 up to T1 T9 வரைக்கும் இருக்கு. செத்த வேணாம் மட்டும் சொல்லுவோம். முதலாவது என்ன? S வந்து 0 to T1 இருக்குது. இவர் T2 இருந்து T3 இருக்கார். இது T4 இருந்து T5க்கு. இது எப்படி? T6 இருந்து T7. திருப்பி இது T8 இருந்து T9. அங்கால T9 இருந்து T. சரி, இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க. இந்த SR பிளிப் பிளாப்ல எப்படி சொன்னா, நீங்க செட் பண்ணிக்க Q1 வரும். பிறகு ரீசெட் பண்ணும் வரைக்கும் செட்டிலே இருக்கும். அதாவது நீங்க ஒருக்கா செட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரீசெட் பண்ணும் வரைக்கும் அவுட்புட் மாறாது. பிறகு ரீசெட் பண்ணினா பிறகு செட் பண்ணும் வரைக்கும் அவுட்புட் மாறாது. அவ்வளவுதான் கண்டிஷன். செட் பண்ணினால் அவுட்புட் மாறாது. எது வரைக்கும்? திருப்பி ரீசெட் பண்ணும் வரைக்கும். பிறகு ரீசெட் பண்ணினா செட் பண்ணும் வரைக்கும் ரிசல்ட் மாறாது. அப்ப இங்க பாருங்க அவுட்புட் கேட்கிறேன். நேரத்தோட Q முதல்ல செட் பண்ணிருக்கு. அப்ப T1 வரைக்கும் செட் பண்ணி இருந்தா என்ன? 1. இப்ப இது செட் பண்ணிக்க இங்க Q1 வரும். 1 T1 வரைக்கும் 1. பிறகு T2 ரீசெட் பண்றாரு. அப்ப அந்த ரீசெட் பண்ணும் வரைக்கும் அது ஒன்றிலேயே இருக்கும். T2 வரைக்கும் ஒன்றிலே இருக்கும். இப்ப T2 ரீசெட் பண்றோம், ரீசெட் பண்ணினா 0 ஆயிரும். 0 ஆயிரும் T2. திருப்பி எப்ப செட் பண்றேன்? T4. அப்ப T4 வரைக்கும் 0 இருக்கும். பிறகு T4 செட் பண்றேன் 1. செட் பண்ணினா T6 வரைக்கும் 1 தான். ஏன் T6 ரீசெட் பண்றேன்.
பிறகு ரீசெட் பண்ணா 0 எது வரைக்கும் T8 வரைக்கும். என் T8 ரீசெட் பண்றேன், செட் பண்றேன். T8 உண்டு. T8 இருந்து T9 திருப்பி ரீசெட் பண்றேன் 0. அப்ப அதுக்கு பிறகு 0 ரீசெட் பண்ண பிறகு 0. அப்ப எப்படி வரும் T2 வரைக்கும் உண்டு, பிறகு T4 இருந்து T6 வரைக்கும் உண்டு, T8 இருந்து T9 வரைக்கும் உண்டு. முதலாவது விடை. முதலாவது விடை. ஏழாங்கல்லி ஊசல் ஒன்றின் அலைவின் ஓர் இடைநிலையையும் அந்நிலையில் ஊசல் குண்டின் ஆர்முடுகளின் திசையையும் உருக்கள் காட்டுகின்றன. ஆர்முடுகளின் பொருத்தமான திசையை காட்டும் உரு. இப்ப ஒரு ஊசல் இடைநிலையை தந்திருக்காரு. அப்படின்னா மையத்திலையும் இல்ல வீச்சத்திலையும் இல்ல, இடையில இருக்கிற ஒரு நிலை. இது மையம், இது வீச்சம், இது ரெண்டு இடையில இருக்கிற ஒரு நிலையை தந்திருக்காரு. அது படமே விளங்குதே. இந்த நிலையில ஆர்முடுகள் திசையை சரியா காட்டுறவர் கேட்கிறார். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள் இருக்கும். வட்டப்பாதைங்கிறார். அடுத்தது தொடர் திசையில ஒரு ஆர்முடுகள் இருக்கும். அப்ப மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள், தொடர்லி திசையில ஒரு ஆர்முடுகள் இருந்தா இது ரெண்டுக்கும் விளைவுல இது என்ன ஆர்முடுகள் இருக்கு. அப்ப எந்த விடை? முதலாவது விடை. இப்ப மற்றதையும் தெரிஞ்சிருக்கணும். அதிதால் புள்ளியில இருக்க எந்த திசையில இருக்கும்? அதிதால் புள்ளியில இருக்க மையத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கும், தொழில் திசையில இருக்காது, விசை இல்ல. அதே மாதிரி வீச்சத்துல இருக்க தொழில் திசையில மட்டும்தான் இருக்கும். ஏன் பூஜ்ஜியம் இல்ல. அப்ப தொழில் திசையில மட்டும்தான் ஆர்முடுகள் இருக்கும். இடையில இருக்க இப்படி, இங்கால வரைக்கும் இப்படி. ஓகே, அப்ப இது முதலாவது விடை. அடுத்து எட்டாம் கேள்வி பாருங்க. என்னவா? ஒளி இலத்திரன்கள் நியூத்திரன்கள் ஆகியவை கோணல் அடைய காணப்படுகின்றது. இவ் அவதானம் இவை எல்லாமே கோணல் அடையுது, எல்லாம் மின்காந்தலைகள் என்பதை காட்டுகிறது. நோ, இதை வச்சுக்கொண்டு மின்காந்தலைன்னு சொல்லலாம். கோணல் அடையுது என்ன? அலையின் ஒரு இயல்பு. கோணல் என்றது அலையின் ஒரு இயல்பு. அப்ப இதெல்லாம் அலை இயல்பை காட்டுதுன்னு சொல்லலாமே தவிர வேற ஒன்றும் சொல்லலாது. அப்ப எல்லாம் அலை இயல்பை காட்டுது. அப்ப என்னது? ஐந்தாவது விடை நேரடியா. எட்டாம் கேள்விக்கு ஐந்தாவது விடை. இதுல சைன் பண்ணுது இல்லையா? சரி, ஓகே. என்ன உங்களுக்கு தெரியும்? கோணல் இந்த அலையியல்புக்கு தெரிப்பு, முறிவு, கோணல், மேற்பொருந்துகை இதெல்லாம் என்னத்தை காட்டுது? அலையியல்பை காட்டுது. தெரிப்பு, முறிவு, கோணல், மேற்பொருந்துகை இந்த 4 இயல்பும் அலையியல்பை காட்டுது. இதை விட தெரிப்பு, முறிவு, ஒளிமின் விளைவு இந்த மூன்றும் என்னத்தை காட்டுது? துணிக்கை இயல்பை காட்டுது. ஓகே, அப்ப இந்த தெரிப்பும் முறிவும் எப்படிப்பட்ட ஆக்கள்? துணிக்கைக்கும் அலைக்கும் பொதுவான இயல்பு. கோணல், மேற்பொருந்துகை அலைக்குரிய இயல்பு. ஒளிமின் விளைவு துணிக்கைக்குரிய இயல்பு. புதுகள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஞாபகப்படுத்திக் கொள்வீங்க. ரைட். 9ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? ஓமின் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்காக ஒரு மாணவனுக்கு ஒரு பரிசோதனை தடை RG
பரிசோதனை தடை RG, ஒரு உயர் தடை R1, ஒரு சிறிய தடை R2, இரு சர்வசமனான கல்வனோமானிகள் G1 G2 மற்றும் மாறும் மின்னியக்க விசையுடைய மின்னழுத்த முதல் என்பன வழங்கப்பட்டுள்ளன. பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய சுற்று அல்லது சுற்றுகள் இப்ப என்ன? பரிசோதனை தடை RT இல்லையா? டெஸ்டிங் ரெசிஸ்டர் RT. பரிசோதனை தடை RT. இப்ப அத ஓமின் விதியை வாய்ப்பு பார்க்கறதுக்கு பயன்படுத்த போற. ஓமின் விதியை வாய்ப்பு பார்க்கறது நீங்க நார்மலா என்ன சுற்றி பெறுவீங்க? ஒரு பேட்டரி, இந்த வோல்டேஜ் மாறுது, மாறும் வோல்டேஜ். இதை நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு இதான் பரிசோதனை தடை. இந்த பரிசோதனை தடைக்கு குறுக்க அடைச்சிட்டு என்ன செய்வீங்க? இது பரிசோதனை தடைக்கு இதுக்குள்ளால போற மின்னோட்டத்தை அளக்கணும். இதுக்குள்ளால போற மின்னோட்டத்தை அளக்கணும், இதுக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் அளக்கணும், V அளக்கணும், இதால போற மின்னோட்டத்தை அளக்கணும். வியும் ஐயும் அளந்தீங்கன்னா ஓமின் விதியை வாய்ப்பு பார்க்கலாம். அவ்வளவுதானே? இதான செட்டப் ஓமின் விதியை வாய்ப்பாக்குறது. இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் ஆம்பியர், VI நேர்வித சமனா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளி. இப்ப வோல்ட்மானிக்கு பதிலா என்ன தந்திருக்காரு? உங்கள்ட்ட கெல்வனோமானி தந்திருக்காரு. அப்படின்னா இப்ப கெல்வனோமானி என்னவா மாத்தணும்? வோல்ட்மானியா மாத்தணும். எப்படி மாற்றுவாங்க? இது கெல்வனோமானி, இத வோல்ட்மானியா மாத்துறதுக்கு இதோட ஒரு உயர் தடையை தேவை. உயர் தடை எது? R1. அப்ப கெல்வனோமானியோட உயர் தடை. இதுக்கும் கெல்வனோமானி தான் தந்திருக்காரு. அதை இழக்கிறதுக்கு என்ன செய்வான்? அதுக்கு தொடராறு தடை இணைச்சப்பட்டா அம்பியர் மானியா மாறும். நோ, சமாந்தரமா. கெல்வனோமானிக்கு சமாந்தரமா சிறிய தடை ஒன்று இணைச்சிருந்தா அது அம்பியர் மானியா மாறும். இதுதான் சைக்கிள்ல வரணும். அப்ப இப்ப சொல்லுங்க, எந்த சைக்கிள் சரி? இப்ப RTக்கு சமாந்தரமா இருக்குது வோல்ட்மானி. வோல்ட்மானியை மாத்தணும்னா கெல்வனோமானியோட தடுத்தோட இருக்கும். அப்ப முதலாவது பிழை, இரண்டாவதும் பிழை, மூன்றாவது சரி இல்லையா? அப்ப இது சி மட்டும் உண்மை. மூன்றாவது என்ன? வோல்ட்மானிக்கு பதிலா கெல்வனோமானியை வோல்ட்மானியாக்கி பயன்படுத்தும், கெல்வனோமானியை அம்பியர் மானியாக்கி பயன்படுத்தும். ரெண்டு. பத்தாம் கேள்வி பாருங்க. முடிவிலி நீள கடத்தியில் ஒரு பகுதியில் வட்ட பகுதியாக வளைக்கப்பட்டுள்ள நிலையை உரு காட்டுகின்றது. கடத்தியின் ஊடான மின்னோட்டம் ஐயும் வட்ட கடத்தியின் ஆரை ஏயும் ஆகும். வட்ட பகுதியின் மையத்தில் உருவாகும் காந்த பயடத்தி. இது முடிவிலி நில கடத்தி, இது வட்ட கடத்தி. இது மையத்துல காந்தப்படுத்தி கேட்கிறார். ஆரையே தானே, அப்ப எவ்வளவு தூரம்? இதுல ஒரு மின்னோட்டம் ஐயண்டா, இதாலையும் ஐதானே ஓடும். இப்ப எங்களுக்கு தெரியும் முடிவிலி நில கடத்தியால ஒரு காந்தப்புலம் வரும். நான் இப்ப போட்ட கரண்டின் படி இப்ப முடிவிலி நில கடத்தியால வர்ற காந்தப்புலம் என்ன? மியூனோட் ஐ ஓவர் 2R. ஆர் வந்து இங்கே எந்த திசை? கரண்ட் இப்படி ஓடுதுன்னா இங்க வழி நோக்கி வரும் இல்லையா? அப்ப மியூனோட் ஐ ஓவர் 2R 2πR இல்லையா? மியூனோட் ஐ ஓவர் 2πR வழி நோக்கி டாட். பிறகு இந்த வட்டக்கடத்தியால இப்படி கரண்ட் ஓடுது, அப்ப உள் நோக்கி. நீங்க பிடிச்சு பார்த்து கொள்வீங்க, கரண்ட் இப்படி ஓடினா உள் நோக்கி. அப்ப பிளஸ் மியூனோட் ஐ ஓவர் ஆர் வந்து இங்கே தானே, மியூனோட் ஐ ஓவர் 2A உள் நோக்கி. இதுல எது பெருசு?
இதான் பெருசு. அப்ப இதுல குறிய மாத்துவோம். அப்படி பொது மியூ நாட் ஐ ஓவர் 2a இத மைனஸ் ஆகினா மியூ நாட் ஐ ஓவர் 2πa. இப்ப என்ன வழியா எடுப்போம்? மியூ நாட் ஐ ஓவர் 2a வழியா எடுத்தா 1 மைனஸ் 1 ஓவர் π போடலாம். இங்க திசை வருதானே? மியூ நாட் ஐ ஓவர் 2a இன்டு 1 மைனஸ் 1 ஓவர் π மூன்றாவது. ரைட். அடுத்து பயின்றங்களை பாருங்க. 741 வகை செயற்பாட்டு விதியிலாக்கி ஒன்று பின்னூட்டல் செய்யப்பட்ட சுற்று காட்டப்பட்டுள்ளது. இதன் அழுத்த நயம் பின்னூட்டல் செய்யப்பட்டிருக்குது. இது என்ன சொல்றாங்க? மறை பின்னூட்டல். ஏன் மைனஸ் முடிவிடத்தில் இல்ல, பின்னூட்டல் செய்யப்பட்டிருக்கு. அதனால மறை பின்னூட்டல். இங்க புவி தொடர்பு செய்யப்பட்டிருக்கு. இதுல 10 கிலோ ஓம், இது 40 கிலோ ஓம், 10 கிலோ ஓம். இது வி அவுட்புட், இது வி இன். இவங்களுக்கு தெரியும் இன்புட்டுக்குள்ள கரண்ட் ஓடாது. இதுல வி இன்புட், இதுல வி இன்புட். அப்ப இங்க வி இன்புட். இப்ப எப்படி கரண்ட் ஓடும்? இதால ஓடுற கரண்ட் இதால போற மாதிரி இருக்கு. இதால போறது இதால போகுது. அப்ப இந்த ஐ எழுதினா என்ன வரும்? I சமன் 0 மைனஸ் வி இன்புட் 10 கிலோ 10 சமன் இதுக்குள்ள போறது வி இன்புட் மைனஸ் இது வி அவுட்புட், இல்ல வி அவுட்புட். அப்ப வி இன்புட் மைனஸ் வி அவுட்புட் தடை 50. நஞ்சால பெருக்கி விடுங்க. மைனஸ் 5 வி இன்புட் சமன் வி இன்புட் மைனஸ் வி அவுட்புட். இது எங்க ஆகும்? வி அவுட்புட் சமன் 6 வி இன்புட். தெரியும் வி அவுட்புட் வி இன்புட் தான் அழுத்த நயம் 6. அப்ப இங்க அழுத்த நயம் என்ன? 6 2வது. ஒரு மனிதன் உயர்த்தியின் நிலத்தில் உள்ள நிறுத்தல் பொறி ஒன்றின் மீது நிற்கின்றார். இது லிப்ட்ல ஒரு நிறைய அளக்கிற மிஷின்ல நிக்கிறாராம். நிறுத்தல் பொறி நிக்கிற பொறின்னு யோசிக்கிறேன். நிறுக்கிறது நிறைய அளக்கிற பொறிக்கு மேல நிக்கிறார். நிறுத்தற் பொறியின் மேல் நிற்கின்றார். உயர்த்தி கீழ் நோக்கி G/4 ஆர்முறையில் இயங்கும் போது பொறியின் வாசிப்பு 30 கிலோகிராம். கீழ் நோக்கி G/4 இயங்குது. அவரும் கீழ் நோக்கி G/4. இவருக்கு 7 மருதாக்கம் என்னவோ அதான் வாசிப்பு. அப்ப இங்க 7 மருதாக்கம் 30 கிலோமீட்டர் சொல்லிட்டார். அவர் டைம் G கீழ் நோக்கி தெளிவு. இப்ப என்ன போடலாம்? கீழ் நோக்கி F7 போடலாம். அப்ப என்ன வரும்? கீழ் நோக்கி mg மைனஸ் ஆர் வந்து 30. வாசிப்பு தான் மருதாக்கம். 7 மருதாக்கம் தான் நிறுத்தல் பொறி வாசிக்கும். 7 m into r dual G/4. அப்ப இதை கொண்டு கழிப்பீங்க. mg minus mg/4 is equal to 30. கழிச்சான வரும் ஒன்றுல இருந்து கால் போனா 3/4 3mg/4 சமன் 30. அப்ப வெட்டினா 10 mg எவ்வளவு வருது? 40.
இப்ப இதுவே மேல போகுது, மேல போய்க்கு இந்த வாசிப்பு என்னதான் கேள்வி. மேல போய்க்கு ஆர் மைனஸ் எம்ஜி மேல் நோக்கி எப்சிலன் போடுறேன். அப்ப ஆர் மைனஸ் எம்ஜி சமன் எம் இன்டு ஜி பை 4. இது அங்கால உடனே கூட்டணும். எம்ஜி பிளஸ் எம்ஜி பை 4 எவ்வளவு? 5 mg by 4. mg 40 இல்ல, அப்ப என்ன வரும்? 50 கிலோ. 40 4 10 10 தர 5 50. அப்ப மேல் நோக்கி அங்கீக வாசிப்பு 50 கிலோகிராம். நான் இங்க ஒரு 300 போடணும் இல்ல, 30 கிலோகிராம் இதுல 300 போட்டிருக்கணும். 100 400. அப்ப இங்க இது 400 500 நியூட்டன் வரும். அப்ப 50 கிலோகிராம். ஓகே, 50 கிலோகிராம் மூன்றாவது. நீங்க இத சுருக்காம இப்படியே வச்சுக்கொண்டு என்ன செய்திருக்கலாம், ஒன்றோடு கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி, அதனால எம்ஜி தேவைப்படும் இல்லையா? எம்ஜி கண்டாதான் ஈஸி. ஓகே, அப்படியே காணணும். 13ஆம் கேள்வி பாருங்க. மட்டமான பாதையில் உள்ள 40 மீட்டர் அறையுள்ள வளைவில் ஒரு கார் திரும்புகின்றது. தெருவுக்கும் டயருக்கும் இடையிலான உராய்வு குணம் 0.25 எனின் கார் திரும்பக்கூடிய உயர்கதி. இப்ப இந்த ரோட்ல கார் திரும்புது. மேக்சிமம் கதி என்ன கேள்வி? என்ன அறை? 40 மீட்டர் அறை. இப்ப என்ன வரும்? இவர் திரும்ப மையத்தை நோக்கி இது வழியால போ பார்க்கும் உராய்வு மையத்தை நோக்கி இருக்கு. அப்ப நீங்க மையத்தை நோக்கி எப்சமனமே கூட்டீங்களா? எங்க மையத்தை நோக்கி தொலைப்பெற விசை உராய்வு எப்சமன் m into r முடுகல் v squared over r. இது உயர்கதி எல்லாம். சோ v மேக்ஸிமம் ஆகும், உராய்வு மேக்ஸிமம் ஆகும். மேக்ஸிமம் உராய்வு என்ன போடுங்க? mu r. அப்ப mu r சமன் mv max squared over r. இப்ப பெருங்க mu எவ்வளவு? 0.25 m into g 10 m into v max squared over r 40. m போயிடும். இதை கொண்டு வாங்க. இது 10 வைக்கணும். 2.5 2.5 into 40 எவ்வளவு? 100. அப்ப v max squared வந்து 100. அப்ப v max என்ன? அப்ப இயங்கக்கூடிய உயர்கதி 10 மீட்டர் per second. இரண்டாவதோடு பதினாலாம். மாறா அமுக்கத்தில் ஓரணு வாயு மூலக்கூறு வாயு ஒன்று விரிவடையும் போது உட்சக்தி உயர்வுக்கும் வாயுவினால் செய்யப்பட்ட வேலைக்கும் உள்ள விகிதம். இப்ப மாறா அமுக்கத்தில் ஓரணு மூலக்கூறு வாயு ஒன்று விரிவடையும் போது உட்சக்தி உயர்வுக்கும் வாயுவினால் செய்யப்பட்ட வேலைக்கும் உள்ள விகிதம். இப்ப மாறாமுகத்துல விரிவடையுது. அப்ப நீங்க வெப்பநிலையை கூட்டுறதான வேணும். அப்ப வெப்பநிலை T1ல இருந்து T2க்கு போனோம்னு வைங்க. அதனால தீட்டா வெப்பநிலை அதிகரிப்பு தீட்டா. அப்ப நீங்க வழங்கின சக்தியை கண்டுபிடிக்கலாம். இரண்டு பேர் வழங்கின சக்தி மாறாமுகத்தில் எல்லாம் NCP தீட்டா. அதுக்கு உங்களுக்கு சிபி வேணும். உங்களுக்கு தெரியும் சிபி ஓவர் சிபி சமன் என்ன?
கேமா ஓரணு வாயுக்கு கேமா எவ்வளவு 5×3. அப்ப இப்ப இதை குறுக்க பெருக்கினீங்கன்னா 3 சிபி சமன் 5 சிவி. ரைட். இனி சிபி மைனஸ் சிவி சமன் 6 இல்ல. அப்ப சிபி மைனஸ் சிவிக்கு என்ன போடலாம் 3/5 சிபி. அப்ப 2×5 சிபி சமன் 6. அப்ப இப்ப சிபி எவ்வளவு 5R/2. அப்ப இதை கொண்டு நாங்க பிரதிடுங்க. Q சமன் என்ன வரும் n சிபிக்கு 5R/2 into theta. ஓகே. அப்ப இப்ப வழங்கின சக்தியை கண்டாச்சு. இனி உட்சக்தி அது இருப்பானு. டேய், ஒரு மூல் வாயுவின் சக்தி என்ன? ஒரு மூல் வாயுவின் சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா 3/2 RT. அது T1 வெப்பநிலையில. T2 வெப்பநிலையில என்ன? என் மூலுக்கு என்ன வரும் into n. ஒரு மூலுக்கு 3/2 RT என்றா என் மூலுக்கு 3/2 RT into n. பிறகு T2 வெப்பநிலையில n into 3/2 R T2. அப்ப அதிகரிப்பு எவ்வளவு? உட்சக்தி அதிகரிப்பு எவ்வளவு? இதுல எந்த கழிச்சு விடுவீங்க? அப்ப நான் உட்சக்தி அதிகரிப்பு காரணம் டெல்டா Q. இது டெல்டா Q. ஆயிரம் வரும். இதுல எந்த கழிச்சு விடுவீங்க? எவ்வளவு? n into 3/2 R கொமனா எடுத்தீங்கன்னா T2 minus T1. டேய், அதான் T எடுத்துறாங்க. அப்ப n into 3R/2 theta. அப்ப உங்களுக்கு தெரியும் கொடுத்த சக்தி இவ்வளவு, அகச்சக்தி அதிகரிப்பு இவ்வளவு என்றா செய்யப்பட்ட வேலை எவ்வளவு? டெல்டா டவுட் எவ்வளவு? இதுல எந்த கழிச்சு விட்டீங்கன்னா 5R/2 இருந்து 3R/2 போனா எவ்வளவு? 2R/2. அவ NRT. இப்ப கேட்டது என்ன? உட்சக்தி உயர்வுக்கும் செய்யப்பட்ட வேலைக்கும் உள்ள வீதம். டெல்டா U ஓவர் டெல்டா W தான் கேள்வி. இங்க எழுதுறேன். இது NR தீட்டாவை எப்படி 3R/2 NR தீட்டா ஓவர் NR தீட்டா. ரேஷியோ என்ன? அப்ப ரேஷியோ 3/2 என்ன விளங்குது? உட்சக்தி உயர்வுக்கும் வாயுவால் செய்யப்பட்ட வேலைக்கும் உள்ள வீதம். பயணங்களை பாருங்க. மாறா வெப்பநிலையில் பேணப்படுகின்ற மூடியுள்ள அறையொன்றின் தொடர்பீரப்பதன் 50% ஆகும். இவ் அறையினுள் சிலர் இருக்கும் போது தொடர்பீரப்பதன் 70% உயர்கின்றது. இதனால் அறையினுள் உள்ள நீராவியின் அளவு. இப்ப என்ன கேட்கிறார்? இப்ப அறையினுள்ள மாறா வெப்பநிலை எல்லாம் அவன் நிக்கக்கூடிய அளவு மாறாது. நிக்கக்கூடிய அளவு 100 கிராம் வைக்குவான். அப்ப நிக்கிறது அளவு 50 கிராம் ஆரம்பத்துல. அப்பதான் 50%. இப்ப அளவு 70 கிராம். ஏன் சார்? 70% வெப்பநிலை மாறையில் என்ன நிக்கக்கூடியது மாறாது. அப்ப 100 கிராம் மாறாது. அப்ப ஆரம்பத்துல 50% 50 கிராம், 70% 70 கிராம். அப்ப எவ்வளவு கூடி இருக்கு? 20 கிராம் கூடி இருக்கு. எவ்வளவுக்கு? 50 கிராமுக்கு. அப்ப அதிகரிச்ச வீதம் 20, 50க்கு 20 கூடி இருக்கு. ஆகவே 100. எத்தனை வீதம்? 40% அதிகரிச்சிருக்கு. ஓகே. சோ 40% அதிகரித்துள்ளது. இரண்டாவது விட. சரி. ஆறாம் கேள்வி பாருங்க.
உருவில் காட்டியவாறு 4 கொள்ளளவிகள் தொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கொள்ளளவினதும் கொள்ளளவம் C ஆகும். புள்ளிகள் XYக்கு இடையில் உள்ள விளைவில் கொள்ளளவம். இதுல 4 கொள்ளளவம் இருக்குது. இப்ப XYக்கு இடையில விளைவில் கொள்ளளவம். இப்ப என்ன நடக்கும்? இதுக்குரிய படத்துக்கு இருந்தீங்கடா, இந்த பாயிண்ட் இங்க வந்துடும். இது ஒரே அழுத்தம் எல்லாம் P1 P1. இப்ப நான் படத்துக்கு பாருங்க, X வந்து இதுல இருக்குது. இதுல இருந்து 2 கொள்ளளவு. இது ஒரு கொள்ளளவம், இது ஒன்று. அது இதையும் கேட்டார். V1 இந்த V1ல இந்த வை இருக்குது இல்லையா? அப்ப அடுத்து எங்க இருக்குன்னா இதுல இருந்து V1க்கு போகுது. இப்ப இதை நாங்க நேரடியா V1க்கு கனெக்ட் பண்ணிடுறோம். V1 தானே வை, இந்த கொள்ளளவு V1 கனெக்ட் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னா இதுல இருந்து போய் இன்னொரு கொள்ளளவத்துக்குள்ளால போய் V1க்கு போகுது. பிறகு இது எங்க இருக்கு? இது 2 இடையில இருந்து V1 கிடைக்கும். படகுல விளங்கணும். அப்ப இது சமாந்தரம். CC என்ன வரும்? 2C. இந்த 2Cயும் Cயும் அப்படி தொடரல்லோ, அப்ப சமாந்தரம் மாதிரி 2C/3. 2C/3யும் Cயும் சமாந்தரம் கூட்டணும். எப்படி? 5C/3. அப்ப விளைவில் கொள்ளளவம் 5C/3 என்ன இருக்கும்? படகுல விளங்குதா? Xல இருந்து வர்ற கொள்ளளவம் V1ல முடியுது. அதான் வை, அதை கொண்டு அங்க வைக்க போடுது. இது ஒரு கொள்ளளவம், இன்னொரு கொள்ளளவத்தால V1க்கு போகுது. இது ஒன்று, இது ஒன்று. இவருக்கு நடுவுல இருந்து V1ல கனெக்ட் ஆகுது. இது 2 சமாந்தரம். 2Cயும் Cயும் தொடர் 2C/3. 2C/3யும் Cயும் சமாந்தரம் கூட்டணும் 5C/3. 5வது விட. பயிரிடங்களை பாருங்க. என்னவா? யுரேனியம் 92,238 கருவின் பிணைப்பு சக்தி. இப்ப இது என்ன பிணைப்பு சக்தி கேட்கிறார்? பிணைப்பு சக்தி என்றது என்ன? பிணைப்பு சக்தி என்ற என்ன? அந்த திணிவு குறைவால வந்த சக்தி இல்லையா? டோட்டல் எனர்ஜி, டோட்டல் திணிவு என்ன? யுரேனியம் கருவுண்ட திணிவு தந்திருக்கார் 238 இந்த அணுத்திணிவேல கண்டு. இப்ப இந்த புரோத்திரண்ட திணிவு, ஒரு புரோத்திரன் திணிவு விளையாண்டா யுரேனியத்துல எத்தனை புரோத்திரன் இருக்கு? 92. எத்தனை நியூட்ரன் இருக்குது? இதுல இருந்து கழிச்சு விடுவீங்க. 238ல இருந்து 92 போனா அவ்வளவு 6. 13ல இருந்து 9 போனா 4. 146 நியூட்ரன். 92 புரோத்திரனும் 146 நியூட்ரனும். அப்ப இப்ப நிறை நட்டம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் 92 புரோத்திரண்டையும் 146 நியூட்ரண்டையும் தெளிவா கூட்டினா என்ன வரும்? 92 தர புரோத்திரண்ட திணிவு வந்து 1.00728 அணுத்திணிவு வேலை. சக 146 தர நியூட்ரன் அளவு 1.00867 இவ்வளவு அணுத்திணிவு வேலை. இதை பெருக்கணும்.
இப்படி என்னன்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் இந்த கன்செப்டுக்காண்டி இதுல போட்டு நான் இப்ப எம்சிக்கு இப்படி கேள்வி வருமோன்னு கேட்டா இல்லதான். ஆனா என்ன அந்த கன்செப்ட் எங்களுக்கு விளங்கி இருக்கணும். எஸ்ஏல வந்தாலும் அந்த பிணைப்பு சக்தி என்றது என்னன்றதை கண்டு தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளா அப்படி ஒரு கேள்வியோட போட்டுக்கொண்டோம். சரி, இப்ப இது சுருங்கின எவ்வளவு வரும்? நான் சுருக்கி விடையே போடுறேன். இப்படி 92 தர 1.00728 சக 146 தர 239.9358 என்ன கேக்குறீல? சரி, இப்படி எம்சிக்கு வந்தா என்னன்னு பெருக்கிறேன். நார்மலா அப்படி தரமாட்டார். அங்க அத தந்தா அதுக்குரிய டைமிங் இருக்கும். அதுக்குள்ள எனக்கு இங்க தேவை என்ன, இந்த மெத்தட எம்சிக்குள்ள வச்சு சொல்லி கொடுக்கணும். இப்ப புதுக்காண்டி ஒரு எஸ்ஏ கேள்வி செய்யறதை விட இதுல வச்சு பாக்குறது எங்களுக்கு ஈஸின்றதால. இப்ப நிறை நட்டம் என்னன்னு பாக்குறாரு. திணிவு குறைவு எவ்வளவுன்னு பாருங்க. எவ்வளவு உழவு வந்திருக்கோணும். ஆனா மொத்த திணிவு இது. அப்ப 239.9358 இருந்து எதை கழிப்பீங்கள்? 238.055076 ஜூல் கழிப்பீங்க. எவ்வளவு வரும்? 238.055076 கழிச்சா 1.8842 ஜூல் அடுத்த வேலை. அப்ப இதுக்குரிய சக்தி என்ன? இந்த திணிவுக்குரிய சக்தி. இந்த திணிவுக்குரிய சக்தி என்ன? ஒரு அணுத்திணி விலை என்ன விலை வந்துட்டார்? ஒரு அணுத்திணிவு கிழக்குரிய சக்தி 931.3. அப்ப இதை பெருக்கினா 1755.3 மெகா இலத்திரன் வோல்டேஜ். அப்ப இதை விட 1755. இதுதான் பிணைப்பு சக்தி. இந்த பிணைப்பு சக்தி தெரிஞ்சணும். என்னது? நிறை நட்டம். உங்க திணிவு குறையுது. நியூட்ரனும் புரோத்ரனும் சேரக திணிவு குறையுது. அந்த குறைஞ்ச திணிவுக்குரியது என்னவா மாறுது? சக்தியா மாறுது. எம்சி ஸ்கேர். அப்ப உங்களுக்கு ஒரு அணுத்திணி விலகக்கூடிய சக்தி தந்திருக்கார். அதால இதுக்குரியதை கண்டுபிடிங்க விட. இந்த பிணைப்பு சக்தியில உங்களுக்கு இன்னொன்னு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு சொன்னா, இந்த இது எவ்வளவு எத்தனைக்குரியது? இந்த 238 நியூக்ளியோன்களுக்கு முடியாதுதான் இது. அதாவது புரோத்ரன் நியூட்ரன் சேர்த்து 238க்கு முடியாதுதான் இது. அப்ப ஒரு நியூக்ளியோனுக்குரியதை காணுவீங்களா? ஒரு நியூக்ளியோனுக்குரிய இயக்க சக்தி, அந்த சக்தியை கண்டா, பிணைப்பு சக்தியை கண்டா, இந்த சமதானிகள் இருக்கும் எல்லாம் அதுல அந்த ஒரு நியூக்ளியோனுக்குரிய சக்தியை கண்டா அந்த பிணைப்பு சக்தி கூடினது வலிமையானதா இருக்கும். அது ரேடியேஷன் படிக்கல பார்த்திருப்பீங்க. 2 சமதானியில எது உறுதியானதுன்னு காணுறதுக்கு அதற்காக பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, என் எம்சிக்குள்ள உங்களுக்கு இந்த பிணைப்பு சக்தியை தந்து போட்டு, மொத்த பிணைப்பு சக்தியை தந்து போட்டு, இதுல எந்த கரு உறுதியான கருன்னு கேட்கலாம். அப்பைக்கு உங்களுக்கு செய்ய தெரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்த பேப்பர்ல போற ரை பண்றேன். பதினெட்டாம் கதை பாருங்க. அருகில் காட்டப்பட்ட இலக்க சுற்றுக்கு ஒத்த கதவம். ரைட், இந்த சர்க்கிட்டுக்கு ஒத்த கதவம் என்ன கேட்கிறார்? இதுல இருக்குது அன்கேட்.
அதுக்கு ஒரு நொட் கேட் போட்டுக்கிறாங்க. திருப்பி ஒரு அண்ட் கேட். இதுல கனெக்ஷன் இல்ல, இதுக்கு டாட் போட்டிருக்காரு, இதுல டாட் போடல. நம்மளுக்கு சொன்ன எலக்ட்ரானிக்ஸ்ல டாட் போட்டு டாட் போடாத இடம், டாட் போட்டிருக்கிற இடம் கனெக்ஷன், டாட் போடாத இடம் கனெக்ஷன் இல்ல. இதுல ஒரு கேட். ரைட். இப்ப இன்புட்ட பாருங்க, இது ஏ இது பி என்றா இதுல ஏ வரும், இது பி பார். என்ன நோட் கேட்டுக்காங்க போகுது பி பார். அப்ப இது பெருக்கினா ஏ பி பார். இது எப்படி, இது பி, இது ஏ என்றது ஏ பார், பெருக்கினா ஏ பார் பி. அது ரெண்டையும் கூட்டணும். அப்ப இங்க அவுட்புட் என்ன, ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி. ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி என்ன கேட், எக்ஸோர் கேட். மூன்றாவது A B bar plus A bar B XOR gate. மொத்தமாக பாருங்க, அரியம் ஒன்றில் அரிய கோணமும் இழிவு விலகல் நிலையில் உள்ள வெளிப்படு கோணமும் சமனாகும். இந்நிலையில் முதலாவது முகத்தில் முறிகோணம் 30 எனின் அரியமாக்கப்பட்ட பதார்த்தத்தின் முறிவு சுட்டி. இழிவு விலகல் நிலையில உங்களுக்கு தெரியும் படுகோணம் வெளிப்படு கோணத்துக்கு சமன், அது அரிய கோணத்துக்கு சமனாகும். வெளிப்படு கோணம் என்னதுக்கு சமன், வெளிப்படு அரிய கோணமும் வெளிப்படு கோணமும் சமன். முதலாவது முகத்தில் முறிகோணம் 30, இது சமன், முறிகோணம் தான் 30, இது 30, இது 30. அப்ப முறிவு சுட்டியே கேட்கிறார், இது 30 இது 30, இந்த அரிய கோணம் 60, அரிய கோணம் 60 வெளிப்படு கோணம் 60. இதுல சினவிதியை போடுங்க, என் சைன் 30 சமன் என் சைன் 30 சமன் சைன் 60. என் சினவிதி இதுல போட்ட மாட்டான். அப்ப சைன் 30 அரை, இது √3/2 போன என் சமன் √3. அப்ப அரியத்தின் முறிவு சுட்டி என்ன வருது, திருப்பி வரைக்கும் சொல்ல பாருங்க. இவர் என்ன சொல்லியிருக்கார், அரிய கோணமும் இழிவு விலகல் நிலையில இருக்கிற வெளிப்படு கோணமும் சமனா. உங்களுக்கு தெரியும் இழிவு விலகல் கோணத்துல படுகோணம் வெளிப்படு கோணத்துக்கு சமன். அப்ப இந்த கோணமும் இந்த கோணமும் சமன், 2R. இனி அரியத்துல உங்களுக்கு தெரியும் ஏ சமன், இந்த அரிய கோணம் ஏ சமன் 2R இழிவு விலகல் நிலையில. அப்ப R30 என்ன, ஏ எவ்வளவு 60, அரிய கோணம் 60 வெளிப்படு கோணம் 60. அப்ப இங்க படுகோணம் 30 வெளிப்படு கோணம் 60 சினலின் விதியை போடுவீங்க. அப்ப n sin 30 is equal to 1 sin 60. இங்க வழிதான முடிச்சுட்டு 9, அதுல இருந்து n சமன் கொடுத்து எத்தனாவது விடை, 2வது விடை. இருபதாம் கேள்வி பாருங்க. என்னவா, படத்தில் காட்டியவாறு ஒரு கண்ணாடி பாத்திரம் அறை வெப்பநிலையில் ஒரு திரவத்தினால் அரைவாசிக்கு நிரப்பப்பட்டுள்ளது. கண்ணாடியினதும் திரவத்தினதும் முப்பரிமாண விரிகை திறன்கள் கேமா ஜி கேமா எல் ஆகும். வெப்பநிலை பின்வரும் எக்காரணியினால் அதிகரிக்கப்படும் போது திரவமானது முழு கனவளவையும் இடம் கொள்ளும். முற்றா நிரம்பேக இந்த இடத்துல தோட்ட விரிய குணம் போடைக்கு கவனமா இருக்கணும். எனது முற்றா விரிகிற சந்தர்ப்பத்துல நீங்க எதை போடுவீங்க, இறுதிக்கனலை சமது. தோட்ட விரிவை போடாம இறுதிக்கனலை சமதுங்க.
அப்ப கண்ணாடியின் இறுதிக்கான அளவும் திரவத்தின் இறுதிக்கான அளவும் சமன். இப்ப கண்ணாடி அரவாசிகள் இருக்குது, இது வி என்றா திரவத்தின் அளவு வி என்ற கண்ணாடியின் 2v. அப்ப இறுதிக்கான அளவுக்கு என்ன போடுவீங்க? ஆரம்ப அளவு 2v into 1 plus gamma g theta. வெப்பநிலை அதிகரிப்பு. திரவத்துக்கு என்ன போடுவீங்க? ஆரம்ப அளவு v into 1 plus gamma l theta. இந்த v போயிடும். உள்ள பெருங்க 2 plus 2 gamma g theta சமன் 1 plus gamma l theta. இந்த 1 கொடுத்து கழிச்சா 1 இது அங்கால போனா theta பெருத்தா gamma l minus 2 gamma g. அப்ப theta சமன் 1 over gamma l minus 2 gamma g. ஓகே, எத்தனாவது விடை? மூன்றாவது. தோற்ற விரிவு போட்டா சரியா போடணும், அது உங்களுக்கு சிக்காது தோற்ற விரிவு போடுறது. அப்ப இந்த இடம் முற்றா நிரம்புற சந்தர்ப்பங்கள்ல அல்லது குறியீடுகள்ல கேள்வி வரையக்குள்ள நீங்கள் உண்மை விரிவை யோசிச்சு கொண்டு கணக்கு செய்தீங்கன்னா பிழைக்காம வரும். ஓகே, அதனால இப்படி போட்டுக்கொள்ளுங்க. ரைட்.